அப்போ அன்னைக்கு தூக்கில் போடப்பட்டு 40வது நாள், 40 நாள் ஜனாசா வெயிலில் கிடந்தா எப்படி இருக்கு நீங்கள் யோசிங்க. அழுகி நாத்தம் எடுத்து உறுப்புகள்லாம் சிதைந்து பறவைகள் கொத்தி சின்ன பின்னமாக்கி இருக்கணுமா இல்லையா? அப்போதுதான் அந்த ஜனாசா மௌத்தான மாதிரி அவர் இருக்கிறாரு. உள்ள கையை வச்சதும் அந்த உஷ்ணம் சூடு இருக்குதுங்கிறாங்க. ஜனாசாவை நீங்க மூத்தாயிட்ட கை வச்சு பாருங்க, அது சூடா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கை வச்சு பாருங்க, கூலா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் நின்றும். இவங்க குத்துனாங்களா இல்லையா? ஈட்டியை வச்சு குத்துனாங்க இல்லையா? அந்த குத்துன இடங்களில் இருந்து ரத்தம் அப்போதும் கசிந்து கொண்டு இருந்தது. அப்பதான் குத்துன மாதிரி இருக்கு. அந்த ரத்தத்தினுடைய வாடை கஸ்தூரியை விட மனமாக இருந்ததுங்கிறான். என்னுடைய ஈமான் ஃபஸ்தத்து ஈமானா, நான் ஈமான் அதிகரித்தவனாக ஆகிவிட்டேன். ஈமான் அதிகம் வச்சு உடனே என்ன செஞ்சேன், கழுத்தில் கிடந்த கயித்தை கழுத்தி இந்த ஜனாசாவை என்னுடைய தோல்ல போட்டுட்டு இறங்கும் போது பார்த்துட்டாங்க. டேய் யாரோ வந்திருக்கிறான், பிடி அவனை, ஜனாசாவை கழுத்து நான் விடாதே, அடி பிடி அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் இப்போ நம்மளை பிடிச்சி சாத்திடுவாங்க, தப்புறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யார் ஹுபைப் அவர்களினுடைய ஜனாசாவை கீழே இறக்குகிறார்களோ, கொண்டு வருவாங்கன்னு சொல்லலை, யார் கொண்டு வராங்களோன்னு சொல்லலை. இந்த ஹதீதை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க சஹாபிகள். யார் கீழே இறக்குகிறார்களோ அவருக்கு சொர்க்கம். அப்போ கீழே தானே இறக்க சொன்னாங்க என்று சொல்லி நான் நினைச்சேன், அந்த களத்தை அந்த ஜனாசாவை தூக்கி அப்படி நான் வீசிட்டேன் அப்படின்னாங்க. பூமியில் தூக்கி வீசிட்டேன். வீசின உடனே இவங்க அந்த 40 பேர் அந்த ஜனாசாவை எடுக்க போயிட்டாங்க, ஓடி போறாங்க. அந்த ஜனாசாவை டக்குன்னு நான் மேலே இந்த குதித்து குதிரையிலே பாய்ந்து வேகமாக வெளியில் வந்துட்டேன். அங்கே மிக்தாத் ரலியல்லாஹு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் புறப்பட்டு நேராக மதீனாவை தூக்கி வர்றோம். மதீனா ஷரீஃப் 2-3 நாள் ஆயிடும். இவங்க அந்த ஜனாசா பக்கம் வந்த உடனே இவங்க குதிரையை தூக்கி வேகமாக ஓடிட்டுறாங்க. இவங்க ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, பெருசாக குதிரையெல்லாம் இல்லை. இவங்களை பிடிக்க இயலாது, வேகமாக புறப்பட்டு மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. வரும்பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சங்கடமாக இருந்தது. இப்படி ஜனாசாவை கீழே தூக்கி வீசிட்டு வந்துட்டோமே, அவனை அறுத்து கிறுத்து நாசமாக்கி என்னமா பண்ணியிருப்பான்ல, என்ன பண்ணுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அங்கீகரிப்பாங்களா இல்லையா? நம்ம ஹதீதை இப்படி எடுத்துக்கிட்டோமே, கீழே தானே இறக்க சொன்னாங்க, கொண்டு வர சொல்லலையே, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா, சங்கடமாக இருப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு கூடுதல் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் நம்ம கொடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றாங்க. வந்தால் சபைக்குள்ளே வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்குறாங்க. அப்படி ஒரு மலர்ச்சியாக இருக்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஃபலக்கல் ஜன்னா, ஜுபைர் உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த ஜனாசாவை தூக்கி வீசினீங்க இல்லையா? ஆமாம் நாயகமே. அந்த ஜனாசாவை இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்க கண்டுபிடிக்க இல்லை. அந்த ஜனாசாவை இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க. இப்தலஅத்துல் அர்த், அந்த ஜனாசாவை ஹுபைபை பூமி விழுங்கி விட்டது. பூமியில் பட்ட உடனே பூமி அப்படி பிளந்து அப்படி விழுங்கிடுச்சு, மூடிடுச்சு. கபர் அது தானாவே தயாராகிடுச்சு. பூமியை விழுங்கி விட்டது ஜனாசாவை. அவன் அந்த இடத்து போய் தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, இல்லை, அது பூமிக்குள்ளே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அது பூமி, அது பாதுகாப்பான இடத்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்க. இவங்க தேடிக்கிட்டே இருக்கிறான், இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சஹாபிகள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன ஒரு அன்பு, என்ன கட்டுப்படுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கட்டுப்படுற முறையை பாருங்க. ஒன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ட்டாங்க. பேசியிருந்தால் அந்த மூத்தை நிகழ்ந்திருக்காது, தப்பி வந்துடலாம் மதீனாவுக்கு, முடியாதுன்ட்டாங்க. அப்ப என்ன ஈமான், என்ன மஹப்பத் ரசூல், என்ன இஷ்க் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆஷிக் ரசூலா இருந்தாங்க. இரண்டாவது, யார் போராண்டு கேட்ட உடனே 2 சஹாபிகள் கிளம்பி வந்துட்டாங்க. எந்த ஆயத்தம் செய்யல, நேரம் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா தங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு நாயகமே நாங்கள் போனோம், அங்கே நாங்கள் 2 பேர் தான் போயிருக்கோம், அங்கே 40 பேர் இருக்கிறோம், ஆயுதத்தோடு இருக்கிறோம், கிட்ட நெருங்க முடியல, சுற்றி பெரிய கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாமா இல்லையா? இப்போ நாம இருந்தால் அப்படி தானே சொல்லியிருப்போம். நாம இருந்தால் அப்படி தானே சொல்லியிருப்போம். உயிரை பணையம் வச்சு போயிருப்போமா?
போகணும். போனாங்க. அதான் சஹாபிகள். அதுக்கு அடுத்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை கேட்கறாங்க. எப்படி நடந்துக்கிடலாம், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அவன் பெரிய கூட்டமா இருக்கிறான், ஆயுதங்களோட இருக்கிறான், அது வேற மரத்துக்கு மேல ஜனாசா இருக்கு, எப்படி என்ன செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மிக்தாத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பண்பை பாருங்க. நீங்க தான் லீடர், நீங்க தான் முதல்ல எழுமுனீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். என்ன போக சொன்னா போறேன், நிக்க சொன்னா நிக்கிறேன், படுக்க சொன்னா படுக்கிறேன், உருள சொன்னா உருள்றேன், என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்வேன்ட்டாங்க. எப்படிப்பட்ட பண்பு, எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை உருவாக்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? எப்படி சஹாபிகள், இந்த மாதிரி சஹாபிகளை எந்த நபிமார்களுடைய சஹாபாக்களையும் நீங்க பார்க்க முடியுமா? முடியுமா சகோதரர்களே? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபிகளாக இந்த சஹாபிகள் திகழ்ந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களே அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அப்படின்னு சொல்றான்.